யாராவது கோவிலுக்குள்ள மெஹந்தி போடுவாங்களா? எனக்கு அப்படிதான் இருந்தது. ஹே ஆல் திஸ் இஸ் ஜாஸ் ஃப்ரம் லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட். அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் மெஹந்தி பண்றதுக்காக பொன்மலைப்பட்டி போயிருந்தோம். கிளையண்ட் லொகேஷன் சொல்லும்போது 2 தடவ நான் கிளையண்ட் கிட்ட கேட்டேன். உண்மையாவே கோவிலுக்குள்ள தான் வரணுமாக்கா அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு அழகான கிருஷ்ணர் கோவில்னே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறமா தான் கிளையண்ட் சொன்னாங்க, அப்பா இங்க தான்டா ஒர்க் பண்றாங்க. ஸ்ரீரங்கத்துல மேரேஜ் வச்சதுனால நாங்க இங்க தங்கியிருக்கோம். மெஹந்தி செக்ஷன் முடிக்கிற வரையுமே நாங்க கிருஷ்ணரை பத்தி தான் நிறைய பேசணும். கிளையண்ட்டுமே நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நானுமே கிருஷ்ணர் மேல இருந்த எல்லா டவுட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே கிளைண்ட் வந்து டிசைன்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு அதிகமா லோட்டஸ் வர மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2 பேரோட நேமுமே எழுதி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். பேக் ஹேண்ட் என்னோட சாய்ஸ்ன்னு சொன்னதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தான் டிசைன்ஸ் போட்டிருந்தோம். போட்டோவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிரைட் ஆன் ஸ்பாட்ல தான் லெக்குமே கேட்டிருந்தாங்க. அதுல கூடவே லோட்டஸ் வச்ச டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு பிரைட்ஸ்மேட் ஒரு மெஹந்தியுமே இருந்துச்சு. அவங்களுக்கு அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பிட்டோம். சரி, பிரைடோட அம்மாவும் சரி, பிரைடோட சிஸ்டரும் சரி, எல்லாருமே ஆன் ஸ்பாட்லயுமே எனக்கு அவ்வளோ நல்ல ரிவ்யூ சொன்னாங்க. போயுமே எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. மார்னிங் கால் பண்ணி ஸ்டெயின் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவ்வளோ சந்தோஷத்துல என்கிட்ட ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருந்துற போகுது நம்மளோட ஒர்க்ல நம்மளோட ஸ்டெயினை பார்க்கும்போது. இதே மாதிரி உங்களுக்கும் மெஹந்தி பண்ணா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.